அதிதிகள் உரை வரிசையில் உரை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது இந்த கிழக்கு புற்றுநோயாளர் பராமரிப்பு நிலையத்திற்கான விதையாக இருந்தவர். தலைநகர பரோபாதிகளை எங்களோடு நினைத்தவர். தூரநோக்கான சிந்தனையை கொண்டவர். இனமத பேதங்கள் கடந்த நிலையிலே மனிதம் என்ற பொது புள்ளியோடு என்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஜாமியா நலிமியா அரபு கலாபுரத்தினுடைய படிப்பாளர், நமது கிழக்கு புற்றுநோயாளர் பராமரிப்பு நிலையத்தினுடைய ஆலோசகரான மதிப்புக்குரிய அல்ஹாஜ் ஷேர் ஏசி அகார் முஹம்மது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த உரையை வழங்குவதற்காக. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த அருள் பொருந்திய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பொதுவாக விழித்தவனாக குறிப்பாக சில அறிக்கைகளை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வெளியிட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே எஸ்கா என்று சுத்தமாக அழைக்கப்படுகின்ற கிழக்கு புற்று நோயாளர் பராமரிப்பு நிலையத்துடைய படிப்பாளர் சபை தலைவர் எனது அன்புக்குரிய சகோதரர் அல்ஹாஜ் அப்துல் மஜீத் அவர்களே, இந்த புற்று நோயாளர் பராமரிப்பு நிலையத்துடைய பொதுச்சபையின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஹவுஸ் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வில் பிரதம அதிதி கதாநாயகன் அல்ஹாஜ் அம்ருஸ்தீன் அவர்களே, அவருடைய குடும்ப அங்கத்தவர்களே, இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதியாக வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய திருமதி முரளிதரன் அவர்களே, பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம் அவர்களே, பிரதேச செயலாளர் அல்ஹாஜ் முசம்மில் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பின்னால், இந்த வைபவத்துக்கு பின்னால் மிக பெரும் பங்களிப்பை விபுலமாக நின்று செய்து கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் அமீர் அவர்களே, இந்த நிகழ்விலே மற்றும் ஒரு சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கிற அல்ஹாஜ் சமீக் அவர்களே, அல்ஹாஜ் முசாதிக் அவர்களே, இங்கு அதிகளின் வரிசையிலே வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஐஸ் முஸ்தபா அவர்களே, அவர்களோடு இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சகோதரர் சௌத்ரி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உலமாக்களே, தனவந்தர்களே, ஊர் பிரமுகர்களே, தேசிய மட்ட பிரமுகர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய மாபெரும் அருளின் காரணமாக அன்று ஒரு சிலர் கண்ட கனவு இன்று நனவாக மாறி இருக்கிறது. நேற்றைய கனவுகள் இன்றைய உண்மைகள், இன்றைய கனவுகள் நாளைய உண்மைகள் என்று சொல்வார்கள். எஸ்கா என்ற நிறுவனம் தொடர்பான எண்ணக்கரு சாதாரண எளிமையான கனவாக இருந்தது. சில சகோதரர்களுடைய தூய்மை காரணமாகவும், விடாமுயற்சியின் காரணமாகவும், உழைப்பின் காரணமாகவும், தியாகத்தின் காரணமாகவும் குறுகிய காலத்துக்குள் இந்த கனவு இன்று நனவாக மாறி இருக்கிறது. சாதாரண ஒரு வித்து பெரும் விருட்சமாக இன்று மாறி வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அனைவரும் என்னோடு உடன்படுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமது மார்க்கத்தின் பின்புலத்திலே எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிம்கள் என்ற வகையிலே 3 பெரும் கடமைகள் காத்திருக்கின்றன. முதலாவது ஆழமான ஈமான், விசுவாசம், நம்பிக்கை. இரண்டாவது அதன் அடியாக பிறக்க வேண்டிய அடிப்படை கடமை தொழுகை.
மூன்றாவது கடமை, மிக முக்கியமான கடமை, நமக்கு இறைவன் தந்திருப்பவற்றை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது. அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். யார் முத்தகீன்கள், இறை விசுவாசிகள், முஸ்லிம்கள், மூமின்கள் என்றால் அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அடுத்தவர்களுக்கு அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் தஆலா நாம் கொடுத்த பணத்தை செலவு செய்வார்கள் என்று சொல்லவில்லை, பொருட்செல்வத்தை செலவு செய்வார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள் சொல்லவில்லை. அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்தது பொருட்செல்வமாக இருக்கலாம், அறிவுச்செல்வமாக இருக்கலாம், ஒரு திறமையாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், இன்னொன்றாக இருக்கலாம், மற்றொன்றாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் இறைவன் எதை கொடுத்திருக்கிறானோ அதை தான் மாத்திரம் அனுபவிக்காமல் அடுத்தவர்களோடு அதனை பகிர்ந்து கொள்வது என்பது அடிப்படையான மார்க்க நடத்தை. எனவே மார்க்கம் என்றாலே ஒரு கண்ணோட்டத்திலே ஷேரிங், அடுத்தவர்களை கவனிப்பதும் பராமரிப்பதும், நம்மிடம் இருப்பது எதுவோ அதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதும் தான். இன்று இந்த இஸ்கா இந்த அளவு தூரம் தலையிலிருந்து வளர்ந்து மேலோங்கி இருக்கிறது சொன்னால் வெறும் பொருட்செல்வம் வழங்கியவர்களுடைய பங்களிப்பினால் மாத்திரமல்ல. பொருட்செல்வம் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அறிவு செல்வம் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, உடல் உழைப்பு பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு அல்ஹாஜ் பரக்காத் அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டது. அவர் நான் நினைக்கிறேன் சில போது சபையில் இருக்கலாம் அல்லது பெரும்பாலும் இந்த முற்றத்தில் இருக்கலாம், இந்த மைதானத்தில் இருக்கலாம். அவருடைய மனைவி மரணம் அடைந்ததை முன்னிட்டு தாக்கமடைந்து ஆரம்பத்திலேயே அவர் செய்த பங்களிப்பை பற்றி இங்கு பிரஸ்தாபித்தார். அவர் வெறுமனே பொருட்செல்வத்தை மாத்திரம் வழங்கிவிட்டு ஒதுங்கிக் கொள்வது, இரவு பகலாக இந்த ஹாஸ்பிஸுக்காக அவர் உழைத்து வருகிறார். நேற்று இரவு நான் வருகின்ற போது சுமார் 11 மணி, அந்த நேரத்திலும் அவர் மரணங்களில் ஈடுபட்டுள்ளார். இளைஞர்களை வைத்துக் கொண்டு, கினியா பகுதியில் வந்த தொண்டர்களை வைத்துக் கொண்டு மரங்களை நட்டு கொண்டிருந்தார். என்னுடைய கலாசாலைக்கும் வருகை தந்து நமது கலாசாலையுடைய கார்டனிங் சம்பந்தமான சில வேலைகளையும் செய்து தருவதற்கு நான் தயாராக இருப்பதாக என்னிடம் சொன்னார். இரவு பகலாக எப்போது வேலை செய்து கொண்டிருப்பார். அவரை பார்க்கிற ஒருவர் பெரும்பாலும் இங்கு தோட்டை வேலை செய்வராகத்தான் அவரை அடையாளம் காண்பார். அப்படியா இல்லையா? நான் இதை பற்றி சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். யாரும் நினைத்து விடக்கூடாது காசு இருந்தால் பணம் இருந்தால் மாத்திரம்தான் பங்களிப்பு செய்யலாம். ஒவ்வொருவரும் தன்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும். நானும் ஒரு பிரபலமான கொடைவாளர், ஆனால் எப்போதும் அல்ஹாஜ் ஃபௌஸை கொடைவாளர் சொல்வார்கள், ஜமீஷை கொடைவாளர் சொல்வார்கள், அமீர் ஹாஜியை சொல்வார்கள், இப்போது அபு சாஜியை சொல்வார்கள். என்னை பார்த்து கொடைவாளர் சொல்ல மாட்டார்கள். நானும் ஒரு பிரபலமான கொடைவாளர், நான் தான் சொல்லிக்கொள்வார். இப்படி சொன்ன பிறகு யாரும் வந்து என்னை அப்படி அட்ரஸ் பண்ணி அழைத்து பேச போவது. நான் இறைவனுக்கு தந்திருக்கிற சொற்பமான அறிவை அடுத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன் அல்லவா? அது இவ்வளவு பெரிய கொடை. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி செல்வம் என்பது அறிவுச்செல்வம். அந்த அறிவுச்செல்வத்தை கடந்த 4 தசாப்த காலங்களுக்கு மேலாக நானே சொல்லிக் கொடுக்கிறேன். பெருமையா நான் பகிர்ந்து கொள்கிறேன், 1000 பேரோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் என்னை குறைவர்த்தியாக சொல்கிறார்கள். இதற்கு பிறகாவது அப்படி சொல்வதற்கு அதுக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து அப்படி என்னை அழைத்து விட வேண்டாம். ஏற்கனவே கூட்டமாக போய் ஏறி இறங்க வேண்டியிருக்கு, ஊராக போய் இறங்க வேண்டியிருக்கு. போதாக்குறை குறைவாட்டு சொன்னால் இன்னொரு பக்கத்தில் பல்லுக்காட்டம் வந்துடுவாங்க. சரி, எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு உங்களுக்கு 2 வகையான கடமைகள் உண்டு. ஒரு பக்கம் இறைவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, மறுபக்கம் பிற மனிதர்களுக்கு, சகோதர மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். 2 வகையான கடமைகளை நிறைவேற்றிய ஒருவர் தான் கரை சேர முடியும். ஒரு பக்கம் ஹுகூக்குல்லா, மறுபக்கம் ஹுகூக்குல் இபாத். இது 2 நடக்கும். ஒரு பக்கம் தக்வா, மறுபக்கம் இஹ்சான். இன்னல்லாஹ மஅல் லதீன தகவ் வல் லதீன முஹ்ஸினூன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான், பிறர் யாரோடு இருக்கிறான், அவனை அங்கே பயந்து அவனுக்கு வழிபட்டு நடப்பவர்களோடும் அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்வதோடு உபகாரம் செய்வதோடு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ
اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், இபாதத் செய்யுங்கள். ஒரு பக்கம் இபாதத், ருக்கு சுஜூத் சார்ந்த இபாதத். மறுபக்கம் வஃபாலுல் கைர், அடுத்த மனிதர்களுக்கு அதிகம் நன்மை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இறை விசுவாசி என்பவன் வழிபாடுகளுக்கு பின்னால் மாத்திரம் செல்பவன் அல்ல. அவன் வழிபாடுகளோடு அடுத்த மனிதர்களோடு பண்பாடாக வாழ வேண்டியவன், அடுத்த மனிதனுடைய விவகாரங்களில் கரிசனை காட்ட வேண்டியவன். இறை விசுவாசி என்பவர் இஃப்தாவுல் கைர், எல்லா நன்மைகளுக்கும் சிறப்பாக இருப்பான், எல்லா தீமைகளுக்கும் பூட்டாக இருப்பான் என்று இறை விசுவாசியை வரையறுக்கப்பட்டினார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்கள் சிறந்தவன் யார்? மனிதர்களில் சிறந்தவன் உயர்ந்தவன் யார்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன்ஃபஅஹும் லின்னாஸ், அடுத்த மனிதர்களுக்கு பிரயோசனமானார். தனது சொல்லால், செயலால், நடத்தையால், தன்னிருக்கிற அறிவால், பொருளால், மற்றொன்றால், இன்னொன்றால் அடுத்த மனிதனுக்கு யார் பிரயோசனமாக இருக்கிறாரோ அவர்தான் மனிதர்கள் சிறந்தவர். இந்த மெசேஜ் மிக முக்கியமானது. அதாவது தொழுது நிறைய தொழுது, நோன்பு நோட்டு நிறைய நோன்பு நோட்டு, குர்ஆன் ஓதி அதிகம் குர்ஆனை ஓதி முடித்து திக்ர் செய்து அவுராதுகளை ஓதி தியானத்தில் ஈடுபட்டு விஐபி லோட்ஜில் சுவனம் நுழையலாம் என்று மனப்பால் குடிக்கிறாங்க. தொழுது சுவனம் நுழையலாம், நோன்பு நோட்டு சுவனம் நுழையலாம், ஹஜ் செய்து ஜகாத் கொடுத்து சுவனம் நுழையலாம். அதே போல அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்து, உபகாரம் செய்து, அடுத்த மனிதனுடைய கண்ணீரை துடைத்து, விதவைகளை வாழ வைத்து, ஏழைகளை வாழ வைத்து, அனாதைகளை வாழ வைத்து, நோயாளிகளை பராமரித்து சுவனம் நுழையலாம். சுவனம் நுழைவதற்கான இலகுவான ஒரு வழி அது என்பதை நான் நீங்கள் நான் நீங்கள் விதிவிலக்கிலாம் பணக்காரரோ ஏழையோ படித்தவரோ பாமரரோ யாராக இருந்தாலும் இவராக இருந்தார், ஆலிம் என்ற அறிஞரோ சாதாரண பாமரனோ எந்த வேறுபாடு பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு நாள் என்னால் அடுத்தவருக்கு என்ன செய்ய முடியும், இன்றைய நாள் பொருத்த நாளாக, நோன்பு பிடித்த நாளாக, குர்ஆன் ஓதிய நாளாக, திக்ர் செய்த நாளாக இருக்கட்டும், இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாள் 4 பேருக்கு நான் உதவி செய்த நாளாக இருக்க வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். எஞ்சிய வாழ்க்கையை இப்படி கற்க வேண்டும். எங்கெல்லாம் போய் மனிதருக்கு உதவி செய்யலாம், உபகாரம் செய்யலாம், பணிகள் செய்யலாம், ஒருவருடைய கண்ணீரை துடைக்கலாம் என்ற இந்த பார்வையோடு நாம் செய்யப்பட வேண்டும். அந்த வகையிலே இவர் பராமரிப்பு, அரவணைப்பு வேண்டி நிற்கின்ற ஒரு செக்மெண்ட் யார்? நான் அடிக்கடி சொல்வது மிக புனிதமான 2 துறைகள் இருக்கின்றன. ஒன்று டீச்சிங், அடுத்தது மெடிக்கல் பிராக்டிஸ். இந்த டீச்சர் அவர்கள் மனித கூட்டங்கள், ஆனால் துறை சம்பந்தமாக 2 துறைகளும் விதிவிலக்குகள் இருந்தாலும் பயங்கரமாக ஹைலி கமர்ஷியலைஸ்ட், வருமானத்திற்கான துறைகளாக, கை நிறைய காசு சம்பாதிப்பதற்கான துறைகளாக மாற்றப்பட்டு மிக புனிதமான இந்த 2 சேவைகளும் மாசுபடுத்தப்பட்டு வருவதை பார்க்கிற போது மனதிற்கு ரொம்ப ரொம்ப கவலை. எனக்கு நெருக்கமான ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் இருக்கிறார், பிரைஸ் அல்ல, அவர் அடிக்கடி சொல்வாரு, டாக்டர் மாதிரி சிரிக்கிறாண்டி உங்களுக்கு தூக்கம் போடலையான்னு தமாஷா சொல்லுவார். எல்லா பேச்சிலையும் போகிற வழியில டாக்டர் மார்க்கும் ராஜா இருக்கீங்க, எல்லாருக்கும் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கிறதா, சிந்தனையை சீண்டுவது நோக்கம் அல்ல, சிந்தனையை தூண்டுவதுதான் நோக்கம். அவர் டாக்டர்ன்றதால அது மட்டும் அவருக்கு படுகிறது. இன்னும் யார் யாருக்கெல்லாம் புத்திமதி சொல்லத்தான் செய்கிறோம். எனவே நிறைய மாஷா அல்லாஹ் இங்கு ஹாஜி அப்துல் மஜீத் அவர்கள் சொன்னது போல அற்புதமான உள்ளம் கொண்ட, அந்த மனப்பான்மை கொண்ட, மனித அவமானம் கொண்ட நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு கூட நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் பெரும்பாலானவர்களிடம் இந்த பார்வை இல்லை, அதுக்கு அருகி வருகிறது என்பது கவலைக்குரிய விஷயம். சொல்ல வந்த செய்தி அதுவல்ல, நமது பராமரிப்பை, கவனக்குறிப்பை வேண்டிக்கின்ற ஒரு சாதாரண நோயாளிகள். சமூக சேவை என்று சொல்கிற போது நம்மிடம் 2 பிழையான கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று
சமய சேவை என்றால் ஒன்று, சமூக சேவை என்றால் மற்றொன்று. சன்மார்க்க சேவை என்றால் ஒன்று, சமூக சேவை என்றால் மற்றொன்று. இது ரிலிஜியஸ், அது சோஷியல். ரிலிஜியஸ் ஒர்க்கை யார் செய்வார்கள்? இந்த சோ கால்ட் உலமாஸ், அவர்களுக்கு சமூக சேவையோடு எந்த ஈடுபாடு வைக்காது கூடாது. சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் யார்? நுண் உலமாஸ். இது மிகப்பெரிய நமது மார்க்கத்திலே திஸ் இஸ் ரிலிஜியஸ் அண்ட் திஸ் இஸ் செக்யூலர் என்ற பாவப்பாடு இல்லை. வாழ்க்கை வழக்கம் என்பதுதான் நமது ஆழமான மார்க்கம் பற்றி கூறுகிறது. அந்த வகையிலே இப்படியான பொது பணிகளை, சமூக சேவைகளை, மனிதாபிமான பணிகளை நாம் கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறோம். இது இபாதத் அல்ல, இது வணக்கம் அல்ல, இது அமல் அல்ல, இது நற்காரியம் அல்ல. பள்ளி கட்டுவது நற்காரியம், பள்ளி பராமரிப்பு நற்காரியம், தொழுவது நற்காரியம், நோவு நோக்குவது, இவையெல்லாம் நற்காரியங்களாக இருந்தாலும் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம், சமூக சேவை செய்வது நல்லதுதான். ஆனா இதை பெரிய விஷயமாக பார்க்காதீங்க. இதோட பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. விவாதத்துகள் என்ற ஒரு பிழையான பார்வை, இது பிழையான பார்வை. இரண்டாவதாக சமூக சேவை செய்பவர்களும் பாரம்பரியமான சமூக சேவைகளை தான் முன்னெடுக்கிறாங்க. ட்ரெடிஷனல் சோசியல் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. என்ன, அனாதைகளை பார்க்கிறது கண்டிப்பா தேவை, ஏழைகளை கவனிக்கிறது கண்டிப்பா தேவை, விதவைகளை கவனிப்பது கண்டிப்பாக தேவை. இப்படி வைத்திருக்கிறார்கள். ட்ரை ரேஷன் பங்கு கொள்வது, குறிப்பிட்ட பருவங்களில் சிறப்பாக உணவு பொதிகளை பகிர்ந்தளிப்பது, இவையெல்லாம் தொடரப்பட வேண்டும். அதுக்கு ஒரு மதரசாவுக்கு உதவி செய்வது, ஒரு மஸ்ஜிதுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்வது, அனாதைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்வது, வயோதிபர்களுக்கு உதவி செய்வது, இப்படி 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 மாஷா அல்லாஹ் நிறைய நல்ல சமூக பணிகள், சமூக சேவைகள் நடைபெற்று வருகின்றன. அவை தொடரப்பட வேண்டும் என்பதை அடுத்த மாற்றம். ஆனால் கொஞ்சம் இனோவேட்டிவாக சமுதாயத்துக்கு தேவையான, நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான, யாரும் கவனத்தில் கொள்ளாத சில துறைகள் இருக்கின்றன. அது மிக முக்கியமானதுதான் நோயாளர்கள் என்ற செக்மெண்டை அரவணைக்காத, ஆதரிக்காத, பராமரிக்காத, அது பற்றிய ஒரு பார்வை இல்லாத ஒரு சமூகமாக தான் நீண்ட காலமாக இருந்தது. அதனால் நோயாளர்கள் படும் அவஸ்தை சாமானியமானது. வசதியான குடும்பங்களை சேர்ந்த நோயாளர்கள் கூட முறையாக, சரியாக, அறிவுபூர்வமாக பராமரிக்கப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிஸ் என்ற இந்த நிறுவனத்துக்கூடாக அல்லாஹ் பௌஸ் அவர்களுடைய ஒரு பெரிய எண்ணக்கரு, அவருடைய ஒரு கான்செப்ட், வீட்டுக்கு ஒரு தாதி உருவாக்கப்பட வேண்டும். மிகவும் அற்புதமான, காலத்துக்கு தேவையான, நடைமுறை சாத்தியமான, நடைமுறைக்கு ஏற்ற ஒரு வேலை திட்டமாக நான் அதை பார்க்கிறேன். வீட்டுக்கு ஒரு தாதி. நிறைய நோயாளர்கள் மரணிப்பது நோயால் மாத்திரம் அல்ல, முறையான பராமரிப்புக்காக நாளாந்தம் அவர்களை எப்படி பராமரிப்பது, கவனிப்பது என்று வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாது. ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டை எப்படி கவனிப்பது, ஒரு பிரஷர் உள்ளவரை எப்படி பராமரிப்பது, ஒரு கேன்சர் பேஷண்ட்டை எப்படி கவனிப்பது, அது பற்றிய இல்லை, விழிப்பு, தெளிவு கிடையாது. எனவேதான் தொடர்ச்சியாக கடந்த சில வருடங்களாக நாடளாவிய ரீதியில் ஒரு பெரிய சேவையாக இந்த ஹாஸ்பிஸ் அமைதியாக செய்து வருகிற சேவை தான் தாதிமார்களை உருவாக்கும் சேவை. அதாவது தொழில் செய்யும் தாதிமார்கள் அல்ல, வீட்டுக்கு ஒரு தாதி தனது தந்தையை, தனது நாயை, தனது சகோதரிகளை, அந்த அயலவர்களை, உறவினர்களை, அவர்கள் நோயாளிகளாக மாறினால் அவருடைய அடிப்படை விஷயங்களை பார்க்கின்ற, கவனிக்கின்ற, அவர்களை பராமரிக்கின்ற அறிவுள்ள ஒரு சாரா உருவாக்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் இதுவரை 3000க்கும் மேற்பட்டவர்கள் செயல்படப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட அற்புதமான, காத்திரமான, காலத்துக்கு தேவையான, ஆனால் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக நடக்கிற பணி. இந்த இரவு மண்ணில் தான் இந்த பணி, இந்த இடத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணியில் பங்கேற்று பயிற்சி பெற்ற பிள்ளைகள் தொண்டர்களாக வருகிறார்கள். நேற்றிரவு நான் ஒரு சாராரை பார்த்தேன். இரவு 11 மணிக்கு பிறகு அவர்கள் இங்கு வந்து பயிற்சி பெற்றதாகவோ, இதனால் கவரப்பட்டு, இந்த திட்டத்தால் ஆலோசிக்கப்பட்டு தொண்டர்களாக அவர்கள் வருகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நாம் உருவாக்க வேண்டும், காண விரும்ப வேண்டும். இதெல்லாம் ஒரு சில மனிதர்களுடைய அயராத உடைப்புகள். எனவே நோயாளர் பராமரிப்பு இன்றியமையாததாக மாறிவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக நானும் நீங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் நம்முடைய பிழையான லைஃப் ஸ்டைல் காரணமாக நோயாளர்கள் ரொம்ப அதிகம்.
100 வருடங்களுக்கு முன்னால் இவ்வளவு நோய்கள் இருக்கவில்லை. இப்போ ஆனால் மனிதர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு வாழ்க்கையில் வசதி வந்திருக்கிறது, வளமாக வாழ்வதாக நினைக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்கு வீடு வாசப்படி போல வீட்டுக்கு வீடு நோயாளிகள், பார்ப்பதற்கு ஒவ்வொருவரும் மாமிச மலைகள் போல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக இல்லை. நேற்று கூட இரவு நான் சொன்னேன், நேற்று இரவு காலையில் சொல்லலாம், காலையில் சொன்னேன், 200 வருடங்களுக்கு முன்னால் மக்கள் பட்டினியால் சென்றார்கள். உணவில்லாத காரணத்தினால் உணவிலே மரணங்கள் நிகழ்ந்தன. இப்போதெல்லாம் உலகத்திலே பட்டினி சாவு குறையும், இருக்கிறது குறையும். இப்போது ஒபேசிட்டியால் தான் சாப்பிடுறாங்க, அதிகமா சாப்பிட்டு உடற்பருமனால் சாவக்கூடிய எண்ணிக்கை பட்டினியால் சாவக்கூடிய எண்ணிக்கையை விட அதிகம் என்பது WHO முதலான சர்வதேச ஸ்தாபனங்கள் சொல்லுகின்றன. அப்படி சாப்பிட இவருக்கு கொலஸ்ட்ரால், அவருக்கு டயபெட்டிஸ், அடுத்தவருக்கு பிரஷர், இவருக்கு கேன்சர், அவருக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம், இவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், இவருக்கு லிவர்ல ப்ராப்ளம், இவருக்கு கிட்னில ப்ராப்ளம், பலருக்கு எல்லாத்துலயும் ப்ராப்ளம். ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்தா அதுக்கு பிரஷர் வந்தாச்சு, 2 வந்தா அடுத்த கூட்டாளி டயபெட்டிஸ் வந்தாச்சு, டயபெட்டிஸ் வந்தா இது 2 வந்தாச்சு, 3 வந்தா ஃபைனலா இன்னொரு சாமானியம் லிவர் டேமேஜ் ஆகும், பிறகு கிட்னி டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க டியூமர் வந்து இது, அதுக்கு பேர் கேன்சர் பேர் வைப்பான். அப்படியே வழியை அனுப்பி வச்சுக்குவாங்க. டாக்டர் போயிட்டார், ஓத்துல போனவருக்கு சந்தோஷப்படுவாரு. செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வது. எனவே நோயாளிகளை பராமரிப்பது நிர்ணய பராமரிப்பது மாத்திரமல்ல, நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிக முக்கியமானது. இந்த கேன்சரை வெறுமனே சில நோயாளிகளை, கேன்சரால் பாதிக்கப்பட்ட, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை இது பராமரிக்க நிலை மட்டுமல்ல, இங்கு இந்த நிலையத்து கூடாக கேன்சர் சம்பந்தமான விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வளாகத்துக்குள்ளும் நடக்குது, வளாகத்துக்கு வெளியே நடக்குது. எவ்வளவு பெரிய சேவை! இவை அனைத்தும் பியோலி தூய்மையாக முழுமையாக ஒரு சேவையாக நடந்தது. இதுக்கு பின்னால் எவரும் எந்த ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பதில்லை. அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்து நான் எந்த பங்களிப்பும் குறிப்பிடத்தக்க செய்யாத போதிலும் இதனை பார்ப்பவனாக, அவதானிப்பவனாக, கவனிப்பவனாக இருக்கிறேன். அதன் காரணத்தினால் தான் இவ்வளவு உறுதியாக பொறுப்புணர்ச்சியோடு நான் இதை சொல்கிறேன். ஒரு நோயாளியை போய் சேமம் விசாரிப்பது, சுகம் விசாரிப்பது மிகப்பெரிய வழக்கம் தெரியுமா? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு நோயாளியை சுகம் விசாரிப்பதற்காக ஒரு போகிறாரா, அவரை பார்த்து ஒரு மாணவர், ஒரு மனைவி சொல்கிறார், உனது இந்த பயணம் சிறந்த பயணம், உனது இந்த நடை சிறந்த நடை, சொர்க்கத்திலே உனக்கு ஒரு இல்லம் ஏதோ தயாராகிறது. நோயாளியை பார்க்கும் போது கிடைக்கிறாங்க, நோயாளியை சுகம் விசாரிக்க போவதால் கிடைக்கக்கூடிய கூலி எவ்வளவு பெரியது! அப்ப இது விவாதம் இல்லையா? இது வணக்கம் இல்லையா? நோயாளி சுகம் விசாரிக்க போறது ஒரே காரணத்தினால் ஒருவருடைய பயணம் சிறந்த பயணமாக, உயர்ந்த பயணமாக, புனிதமான பயணமாக மாறுகிறது என்றால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு இல்லம் கிடைக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், பூமியிலே ஒரு பள்ளியை கட்டினால், மசீதை கட்டினால், சொர்க்கத்திலே எல்லாம் ஒரு வீட்டை கட்டுவார். சீதேவி கட்டுகிறார். உடனே தலைக்காரருக்கு அனுப்பி கொடுக்குறது, அந்த அவர் முகத்தலாக அடித்து கொடுக்குறது கட்டாயம் செய்யப்படும். இந்த துட்டை மட்டும் கட்டி போட்டுறாங்க பார்ப்போம். பள்ளி கட்டுறத கொஞ்சம் பட்டி பேசினாங்க இல்லை, கண்டிப்பாக செய்யப்படும். ஆனா நோயாளிகள் சேவை விசாரிக்க போது ஹதீஸை சொல்லுவாங்க. இது ஹதீஸ் تبت وطاب ممشاك وتبوأت من الجنة منزلا. இது போன்ற பல ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறார். நோயாளியை சுகம் விசாரிக்க போவதற்கே இவ்வளவு நன்மை என்றால் நோயாளிகளை பராமரித்தார், நோயாளர்களை பராமரிப்பதற்கு ஒரு நிலை நடத்தினார். எவ்வளவு பெரிய காரியமாக அல்லாஹ்வினால் பார்க்கப்படும். அகலத்தை படைத்து பரிபாலித்து காப்பாற்றுகின்ற இறைவனால் நோக்கப்படும் மலக்குகள் எத்தகைய பரக்கத்தை அந்த நிலையத்துக்கு மாத்திரமல்ல, அந்த நிலையம் இருக்கிற ஊருக்கு இறக்குவார்கள், பிரதேசத்துக்கு இறக்குவார்கள், ஒரு நாட்டுக்கு இறக்குவார்கள். சகோதரர்களே, நன்மைகள், அருள்கள், பாவங்கள், சாபங்கள், இந்த பூமி நன்மைகளால் நிரப்பப்படுவது. அப்போது அருள் பொருந்திய பூமியாமா பாவங்கள், சாபங்கள், பாவங்கள் அதிகரிக்கிற அளவுக்கு சாபமயமாக மாறும். எந்த முயற்சியும் பயனளித்தால் வெற்றி அளித்தார். வெறும் திட்டங்கள் மாத்திரம் அல்ல, நன்மைமயமான வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கையில் வர வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் வர வேண்டும், ஊரிலே வர வேண்டும். எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக, நன்மை செய்பவர்களாக, நன்மைக்காக வாழ்பவர்களாக, அதற்காக கொடுப்பவர்களாக, அடுத்தவர்களுக்கு உதவுவர்களாக, அடுத்தவர்களை அரவணைப்பவர்களாக, அணைப்பவர்களாக மாற வேண்டும். மகத்தான ஒரு பணிதான்
இந்த ஹாஸ்பிஸ். அந்த பணிக்குத்தான் நீங்கள் உதவிக்காரன் நீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நாளை மறுமையிலே இறைவன் ஒரு அடியானை பார்த்து கேட்பானா, இங்கே வா, நான் நோயாளியாக இருந்தேன், ஏன் நீ வந்து என்னை சுகம் விசாரிக்கவில்லை? அடியான் கேட்பானா, இறைவா நீ நோயாளியாக இருந்தாயா? நான் நோயாளியாக. இந்த அடியான் நோயாளியாக இருந்தான், எனது அந்த அடியான் நோயாக இருக்கிற போது நீ அவனை போய் சுகம் விசாரித்திருந்தால் என்னை நீ சுகம் விசாரித்தவனாக கருதப்பட்டிருப்பார். எப்பேற்பட்ட வழிகாட்டுகளை மதங்கள் தருகின்றன என்று சொல்கிறார்கள். எனவே இந்த ஹாஸ்பிஸுக்கு வந்துட்டு போறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அங்கு பராமரிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை போய் பார்ப்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்களை எக்ஸிபிட்ஸ் அல்ல. நாங்கள் வந்து ஹாய்க்கு போய் என்ன அவர்கள் காட்சி கொடுக்கிறா இல்லை, எத்தகைய சஃபரி அந்த குடும்பமும் படும் பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கு போனால் கண்ணீர் கதைகளை கேட்கலாம், ரத்த கண்ணீர் வடிக்கலாம், மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நேற்று அவர்களுக்கு நாளை யார் யாருக்கு இந்த நிலை வரலாம். இந்த இடத்திலே நாங்கள் வைபவம் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் படும் பாடு அவஸ்தை சிந்திக்க வேண்டும். வீட்டை விட்டு, ஊரை விட்டு, செல்வத்தை இழந்து, தொழிலை இழந்து, சொத்துக்களை இழந்து அவர்கள் அந்த நோயாளிகளை பராமரித்து வருகிறார். இவர்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், உள்ளங்களுக்கு நிம்மதியை, மன அமைதியை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை சந்தோஷப்படுத்துவது என்பது நான் எனக்கு புத்திசாலியாக இருந்தால் இத்தகைய பிரார்த்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய பிரார்த்தனைக்கு அருகதைகளாக மாற வேண்டும். இங்க இருக்கிற உங்களை போன்ற பெரியார்கள் என்னை புகழ்வதால் எந்த புண்ணியம் கிடைக்கல. அது சும்மா ஒரு சூனா இருக்கிறேன். ஒரு பாச சொன்னாங்க, ஒரு ஃபன்னா இருக்கு. ஊருக்கு வந்து இப்படி மைக் முன்னாடி பேசுறது ஒரு ஃபன். ஆனா நாங்க எதிர்பார்க்கிற ஏன் அப்படி அமைதியாச்சான்னு சொன்னேன். அது படுது லைவாலாம் போயிட்டு கொண்டிருக்கிறது பிரச்சனை. ஆனால் ஹாப்பினஸ் என்பது வேற, இட்டர்னல் ஹாப்பினஸ் என்பது வேற. அந்த நான் எதிர்பார்க்கிற ஹாப்பினஸ், இட்டர்னல் ஹாப்பினஸ் வேணுமா, பீஸ் ஆஃப் மைண்ட் வேணுமா, அந்த மக்களோட பெண்கள் அவர்களை பராமரிக்கணும், அவர்களை அரவணைக்கணும், அன்பு மாற்றவர், அவர்கள் அருட்கண் கொண்டு என்னை பார்ப்பார்கள், உங்களை பார்ப்பார். அது போதும். நமது வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்த இடம் தெரியாமல் செய்யும். இது மிகப்பெரிய உதவி அவர்களே. அதிகமான நேரம் பேசுவதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல. எனக்கு 20 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார்கள். 25 நிமிடம் எப்படியோ நேரத்தை பற்றி கவலைப்படாமல் இறுதியாக ஒரு விஷயத்தை நான் இங்கு சொல்லியாக வேண்டும். இந்த ஒரு மகத்தான பணியை செய்வதற்கு காரணமாக இந்த அனைவரும் நமது பிரார்த்தனைக்கு நடிக்கிறது. பேர் குறிப்பிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அறிமுகமானவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், நேரடியாக உதவி செய்தவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள், மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். சகோதரர் ஹாஜி அம்ருஸ்தீனை நான் தியாகி என்று சொல்லுவாங்க. நிச்சயமா சொல்லுவாங்க. மாற்றமாக அவர் ஒரு புத்திசாலி. அப்துல் மஜீத் ஹாஜி சொன்ன புத்திசாலி. நம்ம ஊர் பாசல சொல்றாருன்னா அவர் மோடே வச்சுட்டு போறது. இரவு பகலாக்கி வேர்வை சிந்தி வேளா வேலைக்கு சாப்பிடாம கஷ்டப்பட்டு தேடியதை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போறதுக்கும் வச்சுட்டு போறதுக்கும் அவர் முட்டாள் இல்லை. அவர் ரொம்ப பெரிய புத்திசாலி. நான் தேடியதை மேக்சிமம் நான் என் கையோடு கொண்டு செல்ல வேண்டும் சிந்தித்தவர். இது முதலாவது. இரண்டாவது, இப்படியான ஒரு டிசர்விங்கான ஜெனுவினான கோர்ஸுக்கு பங்கெடுப்பு செய்கிற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சு. அது ரியல் பிளஸிங் அவருக்கு. இப்படி கிடைக்காது, இப்படி கிடைக்காது. நிறைய உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படியான இது அரிதான சந்தர்ப்பம். வேறு வேறு கிடையாது. இப்படியான சந்தர்ப்பம் கிடைக்காது. அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா அந்த இளம் தொழிலதிபருக்கு வழங்கியிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். எனவே அந்த வகையிலே சந்தோஷப்படலாம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு செய்தி, நினைவுபடுத்த ஒரு செய்தி இருக்கிறது. காமராஜர் தமிழ்நாட்டிலே இருந்த ஒரு அற்புதமான அரசியல்வாதி, இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அவருடைய ஆளுமையினால் நான் ரொம்ப ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்வார், பிறந்தவர் எல்லாம் வரலாறு ஆனதில்லை,
வரலாறான எவரும் தனக்காக வாழ்வதில்லை. இங்க இருக்கிற பருவக்காரர்களாக நீங்கள், தனவந்தர்களாக நீங்கள் காசை சம்பாதிச்சு உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தா நீங்க வரலாறு மாட்டீங்க. நீங்க வரலாறு ஆக வேண்டும் அவங்களுக்காக வரப்படாது. இதைத்தான் அப்துல் கலாம் இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி அற்புதமாக சொன்னார். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக பேசப்படும். இந்த ஏராள மண்ணிலும், இந்த ஹொஸ்பிஸ் வரலாற்றிலும், இந்த பிரதேசத்திலும், இந்த நாட்டிலும், ஏன் தேசம் கடந்தும் இவருடைய இந்த எளிமையான பங்களிப்பு பேசப்படும். அது அவருக்கு துவாவாக மாறும். இது சதகா ஜாரியா, ongoing charity, continuous charity, ஒரு நிலையான தர்மமாக. இது அவருடைய முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இல்லாம அவருடைய கண்டுபிடிச்சல் ஒரு புத்திசாலியான வியாபாரி. அவர் புத்திசாலித்தனமான வியாபாரத்தில் முதலீடு செய்திருக்கிறார். இங்கே இருக்கிற இந்த ஹாஸ்பிஸுக்காக பங்களிப்பு செய்த பலரைக்கு நான் பார்க்கிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த தான். எனவே அல்ஹாஜ் அம்ருஸ்தீன் உடைய வழியில் புதிய பரோபகாரிகள், தனவந்தர்கள் வர வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக சகோதரர் அம்ருஸ்தீனுடைய இந்த முன்மாதிரியிலே அழகான ஒரு படிப்பினை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் சுகரேகியாக இருக்கிற போதும் இளமையாக இருக்கிற போதும் செய்கிற தர்மம் தான் சிறந்தது. அதே போல லோபித்தனத்தை அவர் லோபியாக இருக்கிற நிலையில, கஞ்ச தனம் இருக்கிற நிலையிலே செய்கிற தர்மம் தான் உயிர் தர்மம். வயது போன பிறகு நோயாளியான பிறகு, மனசுல இருந்து லோபித்தனம் போன பிறகு செய்கிற தர்மம் அவ்வளவு விசேஷமானது. இளமையாவும் இருக்கணும், துடிப்போடு இருக்கணும், வர்மம் வந்துருமோன்ற பயம் இருக்கணும். அதை லோபித்தனம் டூ ஏர்லி. நான் இங்க கொடுக்கிறது என்ன ஒரு விஷயங்கள், குடும்ப விஷயம், விஷயமே, இதெல்லாம் முடிச்சுட்டு கொடுக்கிறேன். அந்த காலத்தில் அது செய்யற மாதிரி இது டூ ஏர்லி. இந்த உணர்வு வரும். வீட்டில் இருந்து கொண்டே சொல்லுவாங்க, அம்சனாக குடும்பத்தோட சொல்லிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிக்க மாட்டாங்க, அதை சொல்ல ஒட்டிக்க மாட்டாங்க. இல்லாட்டி அவங்களே இதுக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புறேன். எனவே சகோதரர்களே, வறுமையை அஞ்சும் நிலையில் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில செய்யக்கூடிய தர்மம் தான் உயர்ந்த தர்மம். இவர் வயோத்தரான என்ன செய்வார்? அல்லாஹ் சந்திக்கணும், மரபையை சந்திக்கணும், அவருக்கு தேடிக்கொள்ளணும், உதவிகளுக்கு தேடிக்கொள்ளணும், எதையாவது கொடுப்போம். அப்படி கொடுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்எத்திக்கலாக தர்மங்களை பேணாமல் செல்வத்தை தேடி கடைசி காலத்துல கொடுக்குற என்ன சொல்றது போறது. அந்த உலக வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சுட்டு, நல்லா சொர்க்கமாக அனுபவிச்சுட்டு இப்ப அனுபவிக்கலாம், தின்னேலாம், குடிக்கலாம், உரைக்கலாம், இப்ப மறுநேர சொல்றதுக்கு போறதுக்கு சேர்த்தல் எல்லாத்தையும் அன்னத்திகளா செய்வது கொடுத்து போவாங்க. இந்த பிசினஸ் சங்கடா. நீங்க உலகத்துல வேண்டிய ஹோல்சேல் பிசினஸ் பண்ணுங்க, உலகத்துல நீங்க கிராஸ் ரோட்ல போங்க, பின்னலால போங்க, அது ஸ்ட்ரைட் பாத். அல்லாஹ் வழிபடுங்க, அது முறையா போகும். எனவே இளமையாக இருக்கும் போது, வறுமை அஞ்சு நேரத்தில், லோகத்தனம் மனசில் இருக்கிற நேரத்தில், உடல் ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் கொடுக்கிற தர்மமே உயர்ந்த தர்மம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாகின்ற விளையாட்டரான ஓத்தட்டி காரணம். எனவே இந்த ஒரு செய்தியை அவர் நமக்கு சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நன்மை செய்வதற்கு நன்மை இருக்குது, நன்மை செய்வதற்கு வழிகாட்டுவதற்கு நன்மை, நன்மை செய்வதற்கு நன்மை, நன்மை செய்வதற்கு வழிகாட்டுவதற்கு நன்மை. இங்கு நான் 2-3 சாரார பார்க்கிறேன். உதாரணமா அல்லாஹ் கௌசல் எடுத்துக்கொண்டார். மன்னிக்க வேண்டும், அவருடைய பேரை நான் குறிப்பிடுவதற்கு. அவர் தன்னுடைய பங்களிப்பு செய்வார். இங்கு மட்டுமல்ல, நாடாவது தன்னுடைய பங்களிப்பு. இரண்டாவதாக பங்களிப்பு தீவிரங்களை எல்லாரையும் அழைத்துவார். இரண்டாவது பங்களிப்பு. மூணாவது பங்களிப்பு தெரியுமா? அவரும் வந்து ஆளோடு ஆளாக நின்று வேலை செய்கிறார். இப்ப நானெல்லாம் ஒரே ஒரு பங்களிப்பு தான். இதை பிடிச்சி ஒரு பீரங்கியாக நின்று 4 வசனங்களை சொல்லிட்டு சலாமாட்டு போயிருக்கிறார். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஹவுஸ் ஆகியார் போன்ற பல ஹவுஸ்கள் இருக்கிறார். வந்தாருன்னா அவருக்கு பின்னால அமீராஜர் இருக்கிறார், இவர்களுக்கு பின்னால ஹாரிஸ் இருக்கிறார், இங்க இருக்கிற பலர் இருக்கிறார்கள். ஜமீன் ராஜ் இங்க வந்தாருன்னா ஜமீன் ராஜியாரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார்? சும்மா இங்க அவர் புதிக்கல. சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும்
ஒரு முடிவுக்கு வரணும். நான் பங்களிப்பு செய்வேன், அடுத்தவர்களை பங்களிப்பு செய்ய தூண்டுவேன், வழிகாட்டுவேன். மூன்றாவதாக நானும் என்னால் முடியுமான எனது அறிவால், உடலால், திறமையால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் நீங்கள் வர வேண்டும் என்று உறுதி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். இறுதியாக நோயாளிகளாக இருப்பவர்களுக்கு விரைவான குணத்தை சுகத்தை வழங்கி வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இதனுடைய முன்னோடிகளுக்கு நான் பிரார்த்திக்கிறேன். குறிப்பாக சிறப்பாக சகோதரர் டாக்டர் இக்பாலை நாம் அனைவரும் மிக மிக நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனுஷன் சுன்னத்தன் ஹசனா யார் ஒரு நல்ல வழியை ஒழுங்கை அறிமுகப்பட்டுள்ளாரோ அவருக்கு கூலி மறுபடி நாள் வரைக்கும் அவருக்கு கிடைக்கும். அந்த வகையில் அந்த கூலி அவருக்கு கிடைக்கும். அதே போல இதனுடைய முன்னோடிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஃபௌசா இருக்கலாம், அவருடைய கொழும்பு பட்டமாக இருக்கலாம், அந்த கொழும்பு பட்டத்தை சேர்ந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே ஏராவதை சேர்ந்த டாக்டர் இக்பாலோடு இணைந்து பயணித்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. இவர்கள் அனைவரும் நமது பிரார்த்தனைக்குரியவர்கள், துவாவுக்குரியவர்கள். அதே போல ஸ்டாஃப், உண்மையிலே நமது ஸ்டாஃபும் ஒரு மகத்தான ஸ்டாஃப், பாராட்டப்பட வேண்டிய ஸ்டாஃப் அங்கே இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நான் நினைக்கிறேன் தமிழ் பேசும் கிறிஸ்தவ சகோதரர்கள் என்று தான் நினைக்கிறேன். இவரையும் நான் எப்போது வந்தாலும் எந்த இரவிலே லேட் நைட்டில் வந்தாலும் இந்த இருவரும் விழித்திருப்பார்கள், முகமலர்ச்சியோடு வரவேற்பார்கள். நேற்றிரவு அவர்கள் ஒருவர் அவர் வயதில் மூத்தவர். நேற்று இரவு முழுக்க அவர் கண்டிருந்தார். என்ன வேலை கடைசா என்ன பார்த்துட்டு போன பிறகு இவங்க சொல்லிக்கிறாங்க பயணம் பேருக்கு போவாங்க. எத்தனை மணிக்கு 12 மணி அவர் தூங்கவில்லை சொன்னார். பிறகு நான் சொன்ன காலையில் தூங்கவில்லை இல்லை, நான் 3 மணிக்கு எழுப்பி 6ஆவது எழுப்புவர்கள் இதுவரைக்கும் தூங்கவில்லை காரணம் சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டாஃப் இதனை ஒரு புனித பணியாக சேவையாக உணர்ந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் நமது நன்றிக்குரியவர்கள், பிரார்த்தனைக்குரியவர்கள். எனவே எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்கிற சந்தர்ப்பம். என்றால் நீங்கள் எல்லோரும் நன்றிக்குரியவர்கள். வல்ல இறைவன் ரஹ்மான் உங்கள் அனைவருக்கும் வழக்கை செய்வானாக, அமல் செய்வானாக. உங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்து அனுப்புவானாக, ஆரோக்கியத்தை தந்து அனுப்புவானாக. பணத்தை தந்திருப்பதற்கு நல்ல மனத்தையும் தந்து அனுப்புவானாக. அந்த வகையிலே இஸ்காவுடைய நிர்வாகிகளுக்கும், அதன் தொண்டர்களுக்கும், அதன் ஊழியர்களுக்கும், அதன் உத்தியோகர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்வது. குறிப்பாக சிறப்பாக இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்த நமது கௌரவ அதிகளுக்கு, சிறப்பு அதிகளுக்கு, அரசாங்க அதிபர் உட்பட வருகை தந்திருக்கின்ற மாவட்ட பிரதேச செயலாளர்களுக்கு, இந்த பிரதேச பிரமுகர்களுக்கு, இங்கே பின்னால் நான் நினைக்கிறேன் பிஹெச்எம்ஆர்கள் இருக்கிறார்கள், துறை சார்ந்தவர்கள், சுகாதார அதிகாரிகளோ பரிசோதகர்களோ அதிகாரிகள், சுகாதார பரிசோதகர்களோ பிஹெச்எம்ஆர் சொல்லுவோம், அவர்கள் இருக்கிறார்கள், ஊருடைய பிரமுகர்கள் இருக்கிறார்கள், மரியாதைக்குரிய உடமாக்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் செய்கிற பங்களிப்பு தான். இதெல்லாம் பங்களிப்பு தான். இவையெல்லாம் இத்தகைய நல்ல பணிகளுக்காக என்ன பங்களிப்பு மாற்றப்படும், நோக்கப்படும், பதியப்படும் என்று நான் நம்புகிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த பூமி பந்திலே பல மனிதர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சிலர் மாத்திரமே மற்றவரை வாழ வேண்டும். ஆகவே இறைவன் எமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த அறக்குறைகளை மற்ற மனிதர்களுக்கும் நாம் எவ்வாறு சேவை செய்ய வேண்டும், அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும்